ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அசாட்டர் ப்ரௌனி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் கப் அண்ட் கிராம் மெஷர்மெண்ட் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு 90 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இது வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இது கூடவே 135 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட். எனக்கு வந்து 139 கிராம் இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தட் அப்படி இல்லைனா ஓடிஜியில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்லேட் சூடாக இருக்கும்போது நம்ம முட்டையில் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது இந்த முட்டையில் 150 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் அளவுக்கு சுகர். இப்போ சுகர் ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கேக்குக்கு பீட் பண்ணுற மாதிரி ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறீங்கன்னா ஸ்பீட் 1லேயே வச்சு பீட் பண்ணுங்கள். இதை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் 24 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இதை இந்த மாதிரி சளிச்சிட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 84 கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். கப் மெஷர்மெண்ட்டில் 3/4 கப் அளவுக்கு மைதா. மைதா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னில் நம்ம பேட்டர் ஆட் பண்ணிடலாம். ஓடிஜியை 180 டிகிரியில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ப்ரௌனியை 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஓடிஜி அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற டின் வச்சு உங்களோட பேக்கிங் டைம் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால எல்லா ப்ரௌனி சைஸஸும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு பீசஸ்க்கும் நம்ம ஒவ்வொரு டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்மளோட ப்ரௌனியை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணவே கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். நான் இந்த ப்ரௌனியோட மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நமக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனியோட டோட்டல் வெயிட் வந்து 600லேருந்து 650 வரைக்கும் இருக்கும். இந்த
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.